ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் இந்த பேப்பர் கப் யூஸ் பண்ணி தான் ரொம்ப சிம்பிளான ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு இந்த கப்புக்கு மேலே ஒரு லைன் இல்லை ஒரு பைப்பிங் மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அதை மட்டும் கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி இந்த பைப்பிங் ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா சப்போஸ் இதில் எக்ஸ்ட்ரா பேப்பர் ஏதாவது இருந்ததுன்னா அதை கட் பண்ணிடலாம். ஓகே, அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் வந்து செலோஃபேன் எடுத்துக்கலாம். செலோஃபேன் டேப் இருக்குல்ல, ரெகுலர் டேப்ஸ், அதை எடுத்துகிட்டு அதை வச்சு இதை பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி பேஸ்ட் பண்ண போகிறோன்னா ஒரு குட்டி பாஸ்கெட்டுடைய ஹேண்டில் மாதிரி பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி உள்ளே வச்சுட்டு அதுக்கு மேலே டேப் வந்து ஒட்டிடலாம். ஸோ அதே மாதிரி இந்த பக்கமும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ பார்த்தா அழகாக ஒரு குட்டி பாஸ்கெட் மாதிரி இருக்கு இல்லையா. இப்போ நெக்ஸ்ட் வந்து க்ரீன் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போது இதை இந்த மாதிரி கட் பண்ணிட்டே வர போகிறோம். ஸோ கிட்ட இந்த மாதிரி கட் பண்ணிட்டே வரலாம். மேலே வந்து ஒரு சென்டிமீட்டர் இல்லை 1 சென்டிமீட்டருக்கு கம்மி அளவுக்கு கேப் விட்டால் போதும். இதே மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை அப்படியே ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ இதை அப்படியே திருப்பிட்டு இந்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதை அப்படியே எப்படி ஃபோல்ட் பண்ணி ஒட்டிடலாம். ஸோ ஃபோல்ட் பண்ணி ஒட்டும் போது ஈக்குவலாக ஒட்டாமல் உங்களுக்கு பார்த்தா தெரியும் கொஞ்சம் மேலே ஒட்டியிருக்கேன் நான் இந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி இப்போ வந்து இன்னொன்று ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ரோல் பண்ணிகிட்டே வர போகிறோம். ஸோ இதே மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி எண்டு வரைக்கும் ரோல் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட இன்னொன்றும் க்ளூ அப்ளை பண்ணி ஆட் பண்ணி அதையும் ரோல் பண்ணிகிட்டே வர போகிறோம். அவ்வளோதான். ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ இது பார்க்கறதுக்கு ஒரு குட்டி புஷ் மாதிரி இருக்குது இல்லையா, புஷ் பிளான்ட் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி. நெக்ஸ்ட் வந்து ஒரு ரவுண்ட் சைஸ் பேப்பர் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து அப்படியே ஸ்பைரலாக கட் பண்ணிக்கலாம். ஸோ குட்டி குட்டி ரோசஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதுதான். இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா இதை அப்படியே ரோல் பண்ணிகிட்டே வர போகிறோம். ஸோ அந்த ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அப்படியே நம்ம ரோல் பண்ணிகிட்டே வர போகிறோம். அவ்வளோதான். இப்போது இந்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ணி இதை அப்படியே பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான். ரொம்ப குட்டி குட்டி ரோசஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி கொஞ்சம் எத்தனை வேணுமோ நான் ஒரு 6 பண்ணியிருக்கேன். இப்போது இதில் இதை ஃபஸ்ட் இப்படி வச்சிடலாம். இப்போ இதுக்கு மேலே இந்த குட்டி குட்டி ரோசஸில் க்ளூ அப்ளை பண்ணி அங்கங்கே பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான். நம்மளுடைய குட்டி ஃப்ளவர் பாஸ்கெட் சொல்லலாம், அப்படின்னா ஒரு குட்டி மினியேச்சர் பிளான்ட் கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு டார்க் க்ரீனில் பண்ணேன். ஸோ அது இதில் வந்து இந்த பேப்பர் கப்ஸில் வந்து பெயிண்ட் பண்ணுறதுனாலும் பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பெயிண்ட் பண்ணிட்டு ஏதாவது ட்ரா பண்ணுறது, ஸோ எமோஜி மாதிரி அப்படிலாம் வேறு ஏதாவது ட்ரா பண்ணுறதுனா கூட ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நான் அப்படியே சிம்பிளாக விட்டுட்டேன். ஸோ ரொம்ப ஈஸியாக அண்ட் ரொம்ப சிம்பிளான ஒரு கிராஃப்ட் ஐடியா தான். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.